வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. சக்திவேல், முத்துவேல், அவங்க அம்மா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அங்கேருந்து பழனி வராரு. வந்த உடனே வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. சுகன்யாவும் வராங்க. சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்தாடா உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி சுகன்யாவுக்கும் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. இங்கே பாருடா அவங்க கிட்ட போய் உழைச்சி கிடக்காதடா அறிவு கட்டவனே, நானே கடை வச்சு தரேன்னு சொன்னேன்ல, தீபாவளி முடிஞ்ச உடனே கடை வச்சு கொடுத்துரும், ஒழுங்காக கடையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறார். என்னடா இல்லை இல்லைன்னிட்டு இருக்க, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, சும்மா போயிட்டு அங்கே போய் உழைச்சி கிடக்கிற அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்ப்பா பழனி, கண்டிப்பாக கோமதி தப்பாகவே நினைக்க மாட்டா, மாப்பிள்ளையும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. நீயும் நல்லா இருக்கணும்ல, என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க, நீ மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கியப்பா, எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க தான் கடை வச்சு தரேன்னு சொல்கிறாங்கல்ல, நீ கடையை நடத்துப்பா, அப்போ தான்ப்பா நீ நல்லா இருப்ப அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாரு. போனோன்னே எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. கதிர் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, சரவணன்லாம். சரி இப்போ போய் இவங்கக்கிட்ட நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி போகிறாரு. நம்ம கடை வைக்க போகிறோன்னு சொல்லலான்னு போகிறாரு. அதுக்குள்ளே பாண்டியன் வராரு. ஐயோ இவர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பழனி எதுவுமே சொல்லவே இல்லை, அமைதியாக இருக்கார். என்ன பழனி, ஆமாம் அக்காவுக்கு சீர் பண்ணியே, எப்படி பண்ண, உனக்கு ஏது பணம் அப்படின்னு கேட்குறாரு. பழனி அமைதியாக இருக்கார். என்ன கடையிலேருந்து எடுத்தியா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நானே உனக்கு பணம் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்கிறாரு. மாமாலாம் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்கிறாரு, சரவணனும் சொல்கிறாரு. இல்லை சுகன்யாவோட வீட்டிலேருந்து வந்தாங்கல்ல, அவங்க எனக்கு சீரில் பணம் வச்சு கொடுத்தாங்க, அந்த பணத்தை தான் நான் அக்காவுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனி. டேய் அறிவு கட்டவனே, உனக்கு பணம் கொடுத்தாங்கன்னா நீ தான் வச்சு செலவு பண்ணணும், அதை போய் எடுத்து இவ்வளோக்கு வாங்கி கொடுத்துருக்க, என்கிட்ட நீ பணம் கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் எப்போ பார்த்தாலும் எதுக்கு நீங்கள் மாமாவை திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கேட்குறாங்க சரவணன். நான் என்ன திட்டினேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பழனி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே டென்ஷனாகவே போகிறாரு. சரி வாங்க வாங்க எல்லோரும் சேர்ந்து பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என்ன நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க, எனக்கும் வேணும் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. 3 பேருமே சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க. சரி 3 பேருக்கும் நானே பிரித்து தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி எல்லாருக்குமே பட்டாசு பிரித்து கொடுக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வெடிக்கிறாங்க. ராஜி வெடிக்கிறாங்க. அப்படியே கதிர் வந்து வெடிக்கிறாரு. அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வெடிக்கிறாங்க. பயங்கர சந்தோஷத்தோடு வெடிக்கிறாங்க. இதை குமார் அங்கே நின்று பார்த்துட்டே இருக்காரு. அவங்க மேலே பட்டாசை வெடித்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அப்படியே பட்டாசு வெடித்து தூக்கி போடுறாரு. அப்படியே சரவணன் மேலே படுத்து உடனே வராங்க. எல்லாருமே சேர்ந்து சண்டைக்கு வராங்க. ஆமாம் பட்டாசு வெடிக்கணும், ஒழுங்காக வெடிக்க மாட்டியா, அது என்ன எல்லாருமே தூக்கி போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சரவணன் எல்லாருமே அடிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே முத்துவேல் சக்திவேல் 2 பேரும் வராங்க. பாட்டி எல்லாருமே வராங்க. ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன திரும்ப பண்ணுறான், பட்டாசு வெடிக்கிறேன்னு அங்கே போய் வெடிக்காமல் எங்கள் மேலே தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கோவமாக வருது. அதுக்குள்ளே குமாரை அடிக்க போகிறாங்க. தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நல்ல அதுவும் அடிச்சிக்க வேண்டாம், வாயை மூடுங்க, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. டேய் உனக்கு எவ்வளோ திமிருடா, உனக்கு நீ அடங்கவே மாட்டியா, எப்போ பார்த்தாலும் நீ எங்ககிட்டயே வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கதிரும் அப்படி திட்டுறாங்க. ஐயோ எங்கே ஒரு காயம் கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க குமாரோட அப்பா. அதுவா படம் பார்த்தது அதுக்குள்ளே தட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. படலைல்ல, ஒரு சூடு கூட படலைல்ல, எதுக்கு ஏன் பிள்ளைய அடிக்க போகிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு நல்ல நாளாக இருந்தால் கூட நிம்மதியாகவே இருக்க விடத்தில்ல, பட்டாசு வெடிக்காது, அதை வெடிக்காது, தீபாவளினா பட்டாசு வெடிப்போம், வீட்டு மேலேயே போடுவோம், தீபாவளிக்கு அப்படி தான் பண்ணுவாங்க, நீ என்ன இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு ரூல்ஸ் போட்டுட்ருக்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க, என் பையன் அப்படி தான் வெடிப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் அமைதியாக இருடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்பத்தா நான் வேணும்னு பண்ணல, நான் சும்மா தான் வெடித்தேன், அதுக்குள்ளே அது மேலே பட்டுடுச்சு, அதுக்கு அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு குமார் சொல்கிறாரு. என் பையன் நல்லா வந்தான், அவன் அப்படிலாம் வெடிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கோவமாக வருது.